நமக்கே நல்லா தெரியும். இப்ப இருக்க டெக்னாலஜில பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் 2மே இருக்கு. இந்த டெக்னாலஜிய நம்ம பாசிட்டிவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல நெகட்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு காலத்துல எங்க பாட்டிய நான் பார்க்க போணும்னா, பாட்டிக்கு நான் 1 வீக் முன்னாடியே வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து இன்லேண்ட் லெட்டர்ன்னு ஒண்ணு வரும். அந்த இன்லேண்ட் லெட்டர்ல வந்து அன்புள்ளா பாட்டிக்கு அப்படின்னு சொல்லி எழுதி, அந்த பாட்டிக்கு வந்து நான் என்னுடைய கன்டென்ட்லாம் அதில எழுதிட்டு, நான் வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அந்த போஸ்ட் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் எடுக்கும். அந்த 1 வீக் அப்புறம் அவங்க எனக்கு ரிப்ளை பண்றதுக்கு கரெக்ட்டா வந்து 1 வீக் எடுக்கும். இந்த 1 வீக் அப்புறமா தான் அந்த ஊருக்கு வந்து நான் பாட்டிய பார்க்க போணுமா, வேணாமான்றதே ஃபேமிலில வந்து டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்போ வந்து நாம நெனச்சா அந்த பாட்டிகிட்ட நம்ம வந்து டைரக்ட்டா பேசிக்கலாம். வித்தின் அ மினிட் நம்ம வந்து அவங்க கூட ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் வைஸ் ஆகட்டும், நம்ம வந்து ஒரு மெடிக்கல் வைஸ் ஆகட்டும் வந்து நம்ம டெக்னாலஜில ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றாங்கனாலே அது ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய அச்சீவ்மென்ட். அவங்க உயிரோட வந்துருவாங்களா அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு விஷயமா அது வந்து மாறிருச்சு. டெக்னாலஜி மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து ஒரு விஷயங்கள வந்து நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். ஈஸியா ஒரு விஷயங்கள வந்து நம்மளால பார்க்க முடியும். பப்ளிக் கூட நம்ம ஈஸியா வந்து கனெக்ட் ஆகிக்க முடியும். இப்ப நமக்கே வேணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த சின்ன வீட வந்து நம்ம வந்து ஒரு டெக்கரேட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா யோசிச்சு யோசிச்சு நம்மளே பண்ணுவோம். இப்ப YouTubeல வந்து அதையே நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோ வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். அதுலருந்து நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள வந்து நம்மளால ஈஸியா வந்து செஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நம்ம போற மாரி இருந்தா, நம்ம இங்கேருந்து கிளம்பி ஒரு டவுனுக்கு போய், டவுன்ல இருந்தா அந்த பெட்டரான ஒரு சென்டர தேடி, அங்கருந்து மறுபடியும் போயிட்டு வந்துட்டே இருந்தது. டைம் டியூரேஷன்ன்றது ரொம்பவே லாங்கா இருக்கும். ஆனா இப்போ வந்து இருக்கிற இடத்திலேயே நம்மளால வந்து இங்கிலீஷ் கத்துக்க முடியும். ஓடிட்டு இருக்க ஸ்பீடுக்கு நமக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கு, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இதுல வந்து நம்ம சோசியல் மீடியாவெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுனால, நம்மள நாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுது. அட் த சேம் டைம் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கம்மி பண்ணிக்க முடியுது. இன்னும் நான் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, நான் என்ன பண்ணுவேன், காலையில 6 மணிக்கு எந்திச்சு நான் ஒரு இடத்துக்கு போவேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நாங்க ஊட்டியில இருக்கனால ஒரு சில டைம்ல வந்து எங்களுடைய கிளைமேட் வந்து பெட்டரா இருக்கும். ரெய்னிங் சீசன் அப்புறம் வந்து வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களால வந்து 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு கேள்விக்குறி மாரி தான் இருக்கும். அந்த மாரி டைம்ல என்னுடைய மெடிடேஷன், என்னுடைய யோகாவ நான் என்ன பண்ணிப்பேன்னா, இங்க வீட்ல இருந்தே நான் வந்து பண்ணிக்குவேன். எனக்கு டெக்னாலஜின்றது 100% பெனிஃபிட்டா தான் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் இதுல வெறும் பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் இருக்கா? இதுல வந்து எந்த ஒரு டிராபேக்கும் இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. ஒரு நல்ல விஷயம்ன்றப்போ கண்டிப்பா ஒரு கெட்டதுன்றது டெஃபினட்டா இருக்கும்.